ஜனநாயகன் படத்தோட சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் வழங்கக்கூடிய அந்த வழக்கு இன்னைக்கு தீர்ப்பானது வந்திருக்குங்க. இந்த வழக்கு எதுலேருந்து ஆரம்பிச்சது, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு தீர்ப்பு என்ன வந்திருக்கு, மேலும் இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்ன 3 ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இந்த வீடியோவில். டிகோட் சோஷியல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. டிசம்பர் 18 கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க பரிமான் அப்படிங்கிற வெப்சைட்டில் படத்தோட சர்டிஃபிகேட்டுக்காக அப்ளை பண்ணுறாங்க. டிசம்பர் 19 எக்ஸாமினிங் கமிட்டி இந்த மூவியை பார்க்குறாங்க. இந்த மூவியை பார்த்துட்டு சில எக்ஸிஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த எக்ஸிஷன்ஸ்லாம் பண்ணிட்டாங்க, இந்த கட்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க அப்படின்னா யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. டிசம்பர் 22 சிபிஎஃப்சியோட ரீஜனல் ஆஃபீஸர் இந்த போர்டோட டெசிஷன் டீமுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. இந்த கட்டு எல்லாமே பண்ணிட்டாங்க, இதெல்லாமே நீக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதற்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் பாஸ் ஆகுது. டிசம்பர் 24 இவங்க ரீஎடிட் பண்ண அந்த வெர்ஷனை சப்மிட் பண்றாங்க மறுபடியும். மேலும் டிசம்பர் 29 இந்த கட்டு எல்லாமே கரெக்டா இருக்கு, எந்தவித மாற்றமும் இதுக்கு மேல இல்ல, மாடிஃபிகேஷன்ஸும் இதுக்கு மேல கிடையாது, உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் டிசம்பர் 29 சொல்றாங்க. இதை அடுத்து தான் ஜனவரி 5 2026 சிபிஎஃப்சில இருந்து ப்ரொடியூசருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதாவது இந்த படத்தை சேர்மன் ரிவைசிங் கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்றாரு. அதனால நாங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமானது சொல்றாங்க. அதாவது 29 நாங்கள் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணிடுவோம், எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொன்னவங்க ஜனவரி 5 வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. மூவி டீமுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது ஜனவரி 9. இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரியே சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிடுவோம் அப்படின்னு டிசம்பர் 29 சொல்லிட்டாங்க. ஆனாலுமே ஜனவரி 5 திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி சொல்லும் போது அவங்க ஹைகோர்ட்ல இதை கேஸா தொடுக்கிறாங்க. ஜனவரி 6 அர்ஜென்ட் ரிட் பெட்டிஷன் ஆனது கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து போடுறாங்க. மேலும் சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சில் தான் போடுறாங்க. மேலும் நீதிபதி பிடி ஆஷா அவர்கள் தான் இந்த ஹியரிங்ஸை பார்க்குறாங்க, இந்த இருதரப்பு வாதத்தையும் கேட்குறாங்க. இதையடுத்து தான் ஜனவரி 9 இந்த நீதிபதி பிடி ஆஷா அவர்கள் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை வந்து கம்ப்ளைண்ட்டாக எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, இதை ஒரு சஜஷனாக தான் எடுக்க முடியும், அதனால இப்படியாக உள்ளுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஆள் சொல்கிற விஷயத்தை கம்ப்ளைண்ட்டாக ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட்டை கொடுக்க சொன்னாங்க. அதாவது யூஏ சர்டிஃபிகேட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ண சொல்லி அவங்க தீர்ப்பா சொல்றாங்க. மேலும் ஜனவரி 9 இந்த தீர்ப்பானது வெளியானதுக்கு அன்னைக்கு மதியமே மறுபடியும் சிபிஎஃப்சி டீம்ல இருந்து ரிட் அப்பீல் போடுறாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஜஸ்டிஸ் அருள்முருகன் அவர்களோட தலைமையில இந்த நீதிபதி பிடி ஆஷா அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு ஸ்டே ஆனது கொடுக்கிறாரு. இதற்கு காரணமா சிபிஎஃப்சிக்கு அவங்க சைட்ல இருந்து அஃபெண்ட் பண்றதுக்கு எந்தவித டைமும் கொடுக்கல. அதனால இந்த சிங்கிள் பெஞ்ச் நீதிபதி சொன்ன அந்த தீர்ப்புக்கு ஸ்டே ஆர்டர் ஆனது கொடுக்கறாங்க. இதையடுத்து தான் அபிஷியலா இந்த படம் அப்படிங்கிறது தள்ளி போகுது. மேலும் இதையடுத்து இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டுக்கு மூவ் பண்றாங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன் டீம். மேலும் சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை நாங்க தலையிட விரும்பல, இதை ஹைகோர்ட்டே விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமானது அவங்க சொல்றாங்க. மேலும் ஹைகோர்ட்ல இந்த விஷயத்தை சீக்கிரமாவே விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவங்க அந்த சைட்ல இருந்து இந்த வழக்குல அவங்க தலையிடல. மேலும் ஜனவரி 20 இந்த வழக்கோட விசாரணையானது வருது. இருதரப்பு வாதத்தையுமே கேட்கிறாங்க. ரொம்ப நேரம் நடந்த இந்த வாதத்துக்கு பிறகு ஃபைனல் வெர்டிக்ட் எப்போ வரும் அப்படிங்கிற டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணல. நிறைய காலசாரமான விவாதங்கள் போச்சு. மேலும் இதை அடுத்ததான் ஜனவரி 27 இன்னைக்கு இந்த படத்தோட ஃபைனல் தீர்ப்பானது வெளிவருது. இதுல சீஃப் ஜஸ்டிஸ் MM ஸ்ரீவத்சவா மற்றும் ஜஸ்டிஸ் ஜி அருள்முருகன் இவங்க 2 பேரும் தான் இந்த தீர்ப்பானது வழங்குறாங்க. இவங்க 2 பேரும் இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்சில் தான் இந்த தீர்ப்பானது வெளியாகுது. அப்படியாக இந்த தீர்ப்பில் இருக்கிறது ஆல்ரெடி ஜஸ்டிஸ் பிடி ஆஷா அவர்கள் கொடுத்திருந்த அந்த தீர்ப்புக்கு ஸ்டே ஆனது தான் கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்த அந்த தீர்ப்பையே ரத்து பண்ணிட்டாங்க. இதற்கான காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது சிபிஎஃப்சி டீமுக்கு அவங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு எந்தவித அவகாசமும் கொடுக்கல. அவங்க சைட்ல இருந்து எதுவும் இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கோ இல்ல கருத்துக்கள் சொல்றதுக்கோ எந்தவித டைமும் கொடுக்கப்படல. உடனே இந்த தீர்ப்பானது கொடுத்துட்டாங்க. அதனால இந்த தீர்ப்பை ரத்து பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான டைமும் கொடுத்துட்டு அந்த ரிவிஷன் டீமுக்கு அனுப்பணுமா அந்த ரிவிஷன் டீமுக்கும் அனுப்பிட்டு அதற்கு பிறகு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா இந்த வழக்கை முதல்ல இருந்து விசாரிச்சு தான் இந்த வழக்குல தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு மறுபடியும் ஜஸ்டிஸ் பிடி ஆஷா அவர்களுக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பரோட்டா சூரி மாதிரி
நீங்க போட்ட கோட்டெல்லாம் அழிச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து போடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. ஸோ இப்போ இந்த வழக்கானது மறுபடியும் முதல்ல இருந்து அதே ஜஸ்டிஸ் மறுபடியும் விசாரிப்பாங்க. அதாவது யாரு இந்த சர்டிபிகேட்டை உடனே கொடுங்கன்னு சொன்ன அதே ஜஸ்டிஸ் பி.டி. ஆஷா அவர்கள் முன்னிலையிலேயே மறுபடியும் இந்த விசாரணையானது முதல்ல இருந்து விசாரிக்கப்படும், பின் தான் தீர்ப்பானது அளிக்கப்படும். ஸோ இன்னைக்கு வந்த இந்த தீர்ப்பாலையுமே மறுபடியும் ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது தள்ளி போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இல்லைங்க. ஏன்னா இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து இந்த விசாரணையானது நடக்கணும், அப்புறமா தீர்ப்பு அப்படின்னும் போது பிப்ரவரி 1st வீக்ல இந்த படமானது ரிலீஸ் ஆகும். ஏன் நிறைய போஸ்டரில் பிப்ரவரி 6ன்னு கூட போட்டிருந்தாங்க, அதெல்லாம் ஃபேக் தான், அது ரிலீஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. மறுபடியும் மேல்முறையீடு போடணும் கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து. ஸோ இதை அடுத்து சிபிஎஃப்சி என்ன மேல்முறையீடு பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி படம் இன்னும் தள்ளி போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு, தள்ளி தான் போகும் கண்டிப்பாக. இதை அடுத்து இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எலெக்ஷன் டேட்டும் எலெக்ஷன் ரூல்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் நடிச்சிருக்க ஒரு படம் அப்படின்னா எலெக்ஷன் ரூல் படி அது ரிலீஸ் ஆக கூடாது அப்படிங்கிற ஒரு தகவலும் நம்மளால பார்க்க முடியுது. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் அப்படிங்கிறது எலெக்ஷன் முடிந்த பிற்பாடு தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவங்க மேல்முறையீடு பண்றாங்க, மறுபடியும் ட்ரையல்ஸ் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எலெக்ஷனுக்கு பிற்பாடு தான் இந்த படம் வரும் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் நம்மளால கணிக்க முடியுது. மேலும் இந்த தீர்ப்புல சொல்லப்படுற சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போதும் மறு ஆய்வு குழுக்கு அனுப்பணும் அப்படின்னு சிபிஎஃப்சி தரப்புல இருந்து சொல்லப்பட்டும் ஆனா மறு ஆய்வு குழுக்கு அனுப்பாம டைரக்டா சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு சொன்னது வந்து தவறு அப்படின்னாலதான் ஒரு ஸ்டே ஆனது இருக்கு. மேலும் இந்த படங்கள்ல கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் அந்த மனசை புண்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கு, சீன்லாம் அப்படி அமைஞ்சிருக்குல்ல. அப்படி சொல்லும்போது நாம எப்படி படத்தை ரிலீஸ் பண்ண முடியும், எப்படி சர்டிபிகேட் கொடுக்க முடியும்? அதனால அப்படியும் சர்டிபிகேட் கொடுக்க சொன்னதும் தவறு தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னும் இந்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு சொல்றாங்க. மேலும் தணிக்கை வாரிய சார்பா அவங்களுமே சொல்லியிருந்தாங்க, எங்களோட வாதத்தை அவங்க சரியா கேட்கவே இல்லை, அதுக்குள்ள இந்த உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ரீசனுமே தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த தீர்ப்புக்கு ஒரு காரணமா சொல்லப்படுது. மேலும் படத்துல மதம் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம், இந்திய பாதுகாப்பு படையோட எம்பலம் யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள், இது மாதிரி ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இந்த படத்தை ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்பணும் அப்படின்னா அதற்கான தேவை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அனுப்பணும். சிபிஎஃப்சி சைடுல எத்தனை நாள் எடுக்கும் ரிவிஷன் கமிட்டிக்கு போனா அப்படின்னு பார்க்கும்போது நியர்லி 20 டேஸ் எடுக்கும் அப்படிங்கிற தகவல் தான் நம்மளால பார்க்க முடியுது. அப்படி நம்ம பார்த்தாலுமே பிப்ரவரி எண்டு போயிடும். ஸோ இப்போ ட்ரையல் போகணும், கோர்ட்டோட ட்ரையல் போகணும், அதுக்கப்புறம் விசாரணையானது நடக்கணும். அவங்க சொல்ற தீர்ப்பின்படி இன்கேஸ் சிபிஎஃப்சி சைடுக்கே வந்தாலுமே அவங்க 20 டேஸ் எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ இந்த ட்ரையல் முடிக்கவே ஒரு 10 டேஸ் ஆகுதுன்னு வச்சுப்போமே, அப்போ அதுக்கப்புறம் 20 டேஸ் அப்படின்னா இந்த பிப்ரவரி முடிஞ்சிடும். ஸோ மார்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எலெக்ஷன் ரூல்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா இல்லை எலெக்ஷன் டேட் அறிவிக்கப்பட்டுருச்சுன்னா படம் ரிலீஸ் ஆகாது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த படம் எதிர்பார்க்கப்படுதுங்க. இதை அடுத்து படக்குழுவுக்கு இப்போ இருக்கிற 3 ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இப்போ பார்க்கலாம். கேவிஎன் ப்ரொடக்ஷன் டீமுக்கு இருக்கக்கூடிய மொதல் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தலைமை அமர்வு சொன்ன மாதிரியே தனி நீதிபதி கிட்ட மறுபடியும் முதல்ல இருந்து விசாரணையானது நடத்தணும் அப்படின்னா அவங்க மறுபடியும் அந்த விசாரணைக்கு போகலாம். அப்படி அந்த விசாரணைக்கு போனாங்க அப்படின்னா அந்த விசாரணை முடிகிற வரையும் படம் ரிலீஸ் ஆகிறது கஷ்டம். செகண்ட் ஆப்ஷனா பார்க்கும்போது மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணலாம். அப்படி அப்பீல் பண்றாங்க அப்படின்னா இந்த படம் தள்ளி போனதுக்காக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு நிவாரணமானது ஆல்ரெடி கேட்டிருக்கும் போது இப்போ சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணாங்க அப்படின்னா நிவாரணமும் கேட்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் பார்க்க முடியுது. இல்லைனா 3வது ஆப்ஷனா இந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு தணிக்கை குழு என்ன சொல்றாங்களோ, இப்போ ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க அனுப்பி அந்த 20 டேஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதையும் எடுத்து அவங்க மூலியமாவே இந்த விஷயத்தை முடிக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுதான் இந்த தீர்ப்பின்படி தனி நீதிபதி கிட்ட மறுபடியும் முதல்ல இருந்து விசாரணையானது நடத்துறது. ஸோ இப்போ இந்த தனி நீதிபதி கிட்ட விசாரணை நடத்தி அதுக்கப்புறமா ரிவிஷன் கமிட்டிக்கு போகுது அப்படின்னா ஸோ அது நியர்லி 1 மந்த் எடுத்துரும். ஸோ ப்ரொடக்ஷன் டீம் அவங்க சைடில் என்ன யோசிச்சு என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பா அந்த அப்டேட் வந்தாலுமே நான் அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒரு டீம் இந்த படத்தை பார்த்துருக்காங்க, அப்புறம் சில கட்ஸ் எல்லாமே பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த கட்டை எல்லாமே பண்ணி திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம். டிசம்பர் 29 இந்த படத்துல கட் பண்ணி ரீஎடிட் பண்ணி சப்மிட்டும் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டதுக்கு அப்புறமா
ஓகேங்க, எல்லாமே கரெக்டா இருக்கு. நாங்க உங்களுக்கு யுஏ சர்டிபிகேட் குடுப்போம்னு சொன்னாங்கல்ல, அந்த டீம் மேல முதல்ல வழக்கு போடணும். ஏன்னா, இப்போ ரெண்டாவதா பார்த்த அந்த டீம் இதுல வந்து ஒரு கம்யூனிட்டியை பேஸ் பண்ண அவங்களுக்கு வந்து மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அவங்களோட மத நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி இருக்கு. இல்ல அவங்கள அவதூறு பரப்புற மாதிரி இருக்கு. அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவதா பார்த்த டீம் சொல்லுதுன்னா, ஏன் முதல்ல பார்த்த டீமுக்கு அந்த விஷயம் தெரியல? இப்ப முதல்ல பார்த்த அந்த டீம் 24ஆம் தேதி பார்த்த அந்த டீமுக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அப்பவே இல்லங்க நாங்க ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்புறோம்னு ஏன் சொல்லல? அப்படி அன்னைக்கு சொல்லியிருந்தா கூட 20 டேஸ் டைம் எடுத்தா கூட 24ல இருந்து அட்லீஸ்ட் பொங்கல் கிட்டையாவது இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அட்லீஸ்ட் ரிபப்ளிக் டேக்காவது ரிலீஸ் ஆயிருக்கும். ஏன் அந்த முதல்ல பார்த்த அந்த டீமுக்கு இந்த கைட்லைன்ஸ் தெரியல? அப்ப அவங்களுக்கு ரூல்ஸ் தெரியலையா? அவங்களுக்கு எதெல்லாம் மதம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கும்ன்றது தெரியலையா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம், ஒரு கேள்விகளானது எழும்புது. அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த சிபிஎஃப்சி டீம், அதாவது அவங்க எக்ஸாமினிங் கமிட்டி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க அந்த டீம் பார்க்கும்போதே ஏன் இந்த தவறு மிஸ்டேக் ஆனது தெரியல? மேலும் 29 கிட்ட இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதாகவும் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி சொல்லப்படும் போது திடீர்னு ஜனவரி 5 இதை யாரு பார்த்துட்டு திருப்பி வந்தாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்துச்சு. அதுக்கு பல வாதங்களும் போச்சுங்க கோர்ட்ல. நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். ஆனால் அதெல்லாம் ஏற்கக்கூடியதா இருக்கா அப்படிங்கிறத இனிமே நீதிபதி தான் சொல்லணும். ஸோ இதில் பல நீதிபதிகளும் உள்ளே வந்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுமே வந்தாங்க. ஆனால் அவங்க தலையிட எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதும் தெரிவிச்சிட்டாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இனிமே ஃப்ரெஷ்ஷாக வர போகிற அந்த விசாரணையில் இந்த தீர்ப்பானது என்ன அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது இப்போ ரிலீஸ் ஆக வாய்ப்பு கிடையாது. அதற்கான கணக்குமே நான் ஆல்ரெடி சொன்னேன். விசாரணை ஒரு 10 நாள் எடுத்தாலும் 20 நாள் ரிவிஷன் கமிட்டியில் எடுத்தாலும் 1 மந்த் ஆகிடும். அதுக்கப்புறம் எலக்டோரல் ரூல் வந்துருச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்களோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத இப்போவே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் மேக்சிமமாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கோர்ட் தீர்ப்பு அடுத்து என்ன வருது, என்னென்ன விசாரணை போகுது அப்படிங்கிறதுமே நான் உங்களுக்கு வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வழக்கை பற்றின உங்களோட கருத்துக்களையுமே கமெண்ட்ஸாக போடுங்க. நான் கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்ஸுமே படிக்கிறேன். மேலும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஏதாவது பாயிண்ட் விட்டுருந்தேன் அப்படின்னா அதையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக அடுத்த அப்டேட் போடும்போது அந்த பாயிண்ட்டுமே சேர்த்து நான் கண்டிப்பாக பேசுவேன். மேலும் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க. இந்த விஜய் ஃபேன்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா இப்போ டிவிகே தொண்டர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த சிபிஎஃப்சி அப்படிங்கிறது சென்ட்ரல் கண்ட்ரோல், ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நாம் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோ இல்லை எதிர்கட்சியோ குறை கூறுறது அப்படிங்கிறது தவறான விஷயங்கள். ஸோ இதனால் எந்த கவர்மெண்ட்டு கீழே இந்த சிபிஎஃப்சி வேலை செய்யுது அப்படிங்கிறது கூட தெரியாமல் பேசுகிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த ஒரு ரீசனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிபிஎஃப்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கு உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ரூலிங் பார்ட்டிக்கும் ஏதோ லிங்க் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வேறு டாபிக், நம்ம அதுக்கு போக வேண்டாம். ஆனால் சிபிஎஃப்சி சென்ட்ரல் அண்டரில் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. மேலும் பல டாபிக்ஸ் இது போல் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதிபாபு. நன்றி.